நீங்க நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. த ஸ்ட்ரேஞ்சர் சாப்டர் 2 இந்த படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்ப இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து போன பார்ட்டோட கன்டினியூவா தான் இந்த படத்த எடுத்திருக்காங்க. இந்த படத்துல வந்து நம்ம ஹீரோயின் மாயா, அவங்க வந்து போன பார்ட்ல ஒரு 3 ஸ்ட்ரேஞ்சர்ட்ட வந்து மாட்டிட்டு படாத பாடுபட்டு தப்பிச்சுட்டு வந்திருப்பாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல. இப்ப மயக்கம் தெளிஞ்சு எழுந்து நம்ம உயிரோட இருக்கோமா இல்லையா அப்படின்ற சூழ்நிலை பார்த்துட்டு இருக்கும்போது, இவங்க உயிரோட சேஃபா தான் இருக்கீங்க அப்படின்னு நாங்க உள்ளவங்கலாம் சொல்றாங்க. இப்ப ஒரு கட்டத்துல அதே 3 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவங்கள தேடி வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 3 பேர்த்துல இருந்து நம்ம ஹீரோயின் எப்படிலாம் தப்பிக்க போறாங்க, இவங்களுக்கு என்னென்ன சம்பவம்லாம் நடக்க போகுது அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டோரி. ஹீரோயின் வந்து இவங்க 3 பேர்த்துல மாட்டிக்கிட்டு தப்பிக்கிற அந்த ஒவ்வொரு சீனுமே சூப்பரா எடுத்திருப்பாங்க. அதை நம்ம கன்வே பண்ண விதமும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த படத்துல வந்துட்டு ஒரு காட்டுப்பன்னி சீன் ஒன்று வரும். அந்த சீன்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிரட்டி இருப்பாங்க. அந்த சீன் தெறிக்க விட்டுருப்பாங்க தான் சொல்லணும். சவுண்ட் எஃபெக்டும் சரி, நம்ம ஹீரோயோட ஆக்டிங்கும் சரி, அந்த பன்றியோட மூமெண்ட்டும் சரி, மிரட்டி விட்டுருப்பாங்க அந்த சீன்ல. படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போன் தான் சொல்லணும். ஏன்னா அப்படி பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். அதுவும் நிறைய நைட் சீன்ஸ் தான் இருக்கும் படத்துல. அது புறமே ரொம்ப தெளிவா சூப்பரா எடுத்திருந்தாங்க தான் சொல்லணும். படத்துல இப்ப என்னதான்டா பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா அப்படின்னா படத்துல பிரச்சனை இருக்கு. சில சீன்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டட் மோட்லயே வராப்புல இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் லேக் ஆகிறாப்புல இருக்கும். இன்னொன்னு, இந்த 3 பேர் ஸ்ட்ரேஞ்சர் வந்து எதுக்காக இந்த கொலைகளை பண்றாங்க அப்படின்றத விதத்தை காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரியும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கிற மணி காமிப்பாங்க தவிர, ஆனா இவங்க கொல்றதுக்கான மோட்டிவ் எதுக்கு அப்படின்றதெல்லாம் படத்துல காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அதுக்கு இவங்க ஒரு மோட்டிவ் எதுக்கு என்னன்ட்டு ஒரு கன்வே பண்றாப்புல ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் வேற லெவல்ல வந்திருக்கும். இந்த படம் போடும்போதே நமக்கு சொல்லிடுவாங்க 2023 வந்துட்டு ஒரு 1670 பேர்த்த பயங்கரமா கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா ஏன் எதுக்குன்னு தெரியாம கொலை பண்ணியிருக்காங்க. அது படம் போடும்போதே நமக்கு போடுவாங்க. அதனால இந்த மைனஸ் வந்து அங்க கொஞ்சம் நமக்கு லாஜிக் இடிக்காம போயிருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல வந்துட்டு அடல்ட் கண்டென்ட்லாம் அவ்வளோ பெருசா இல்ல. ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா அம்பை விட்டு கண்ணுக்குள்ள விட்டுலாம் நோண்டுவாங்க. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கு. அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா என்னன்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ ஓவரால் இந்த படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் வரனால ஒரு குயிக் வாட்சே இந்த படத்தை பார்த்துடலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது டீசென்ட் வாட்ச் தான். ஒன் டைம் பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான். இப்போ அது உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே அமேசான் பிரைம் வீடியோல இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.